கந்த சஷ்டி கவசம் என்பது தேவராய சுவாமிகளால் முருகப்பெருமானின் அருளை பெற இயற்றப்பட்ட ஒரு அற்புதமான துதிப்பாடல். இதன் வரிகள் மிகவும் எளிமையானவை, ஆனால் ஆழமான அர்த்தம் கொண்டவை. இந்த கவசத்தின் முக்கிய பகுதிகளின் சுருக்கமான விளக்கம் இதோ. 1. காப்பு மற்றும் தியானம். பாடல் தொடங்கும்போது துதிப்போர்க்கு வல்வினை போம் என்று தொடங்கும். இதன் பொருள் முருகனை துதிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த தீவினைகள் கர்மாக்கள் நீங்கும், துன்பங்கள் விலகும் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்பதாகும். 2. முருகனின் வருகை. பாடல் முருகனை போற்றி வரவேற்கிறது. சஷ்டியை நோக்க சரவணபவனார் என்று தொடங்கி 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட முருகன் மயில் மீது அமர்ந்து அடியவர்களுக்காக விரைந்து வருவதை விவரிக்கிறது. 3. அங்கங்களை காத்தல் முக்கிய பகுதி. கந்த சஷ்டி கவசத்தின் தனிச்சிறப்பு இதுவே. நம் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் காக்க வேண்டும் என்று முருகனிடம் வேண்டுவது. தலை, சிரசை காக்க. நெற்றி, நெற்றியில் விளங்கும் நல்வசீகரன் காக்க. கண்கள், ஈராறு விழிகள் என் நெற்றி காக்க. உடல் உறுப்புகள், மூக்கு, வாய், செவிகள், கழுத்து, மார்பு, தோள்கள், வயிறு, இடுப்பு என பாதம் வரை ஒவ்வொரு உறுப்பையும் வேல் கொண்டு காக்க வேண்டும் என்று வேண்டுவதாகும். 4. எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு. பில்லி, சூன்யம், தீய ஆவிகள் மற்றும் பயம் ஆகியவற்றிலிருந்து முருகனின் திருநீரும் வேலும் நம்மை காக்கும் என்பதை துன்பம் நீங்கி துரிதமாய் வாராய் போன்ற வரிகள் விளக்குகின்றன. 5. பலன்கள். இறுதியில் இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும், செல்வம் பெருகும், மன அமைதி கிடைக்கும், நோய் நொடிகள் நீங்கும். குறிப்பு: கவசமென கருதி கந்தன் வேலினை அதாவது முருகனின் வேலை நமக்கு பாதுகாப்பு கவசமாக கொண்டு இதைச் சொல்ல வேண்டும் என்பது இதன் மையக் கருத்து. இது வெறும் பாடல் மட்டுமல்ல, நம் உடலையும் ஆன்மாவையும் காக்கும் ஒரு கவசமாகவே கருதப்படுகிறது. தேவராய சுவாமிகள் அருளிய இந்த கவசத்தின் முக்கிய கட்டங்கள். 1. காப்பு இன்வொகேஷன். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம். பொருள்: முருகனை துதிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த முற்பகல் வினைகள் கர்மா நீங்கும், மனக்கவலைகள் உடல் துன்பங்கள் அனைத்தும் விலகி நெஞ்சில் நற்கருத்துக்கள் நிலவும். சிவபெருமானின் மகனான குகனை பாடினால் இன்பம் பெருகும். 2. தியானம் மற்றும் வருகை. சஷ்டியை நோக்க சரவணபவனார். பொருள்: சஷ்டி திதியில் வரும் முருகப்பெருமான் சரவண பொய்கையில் உதித்தவர். அவர் மயில் மீது அமர்ந்து கையில் வேல் ஏந்தி 12 கண்களோடு கருணை பொழிய அடியவர்களுக்காக விரைந்து வருகிறார். அவருடைய வருகையை வர்ணிக்கும்போது அவர் பாதத்தில் இருக்கும் சிலம்புகள் கிலுகிலு என்று ஒலிப்பதையும் தண்டைகள் கொஞ்சுவதையும் அழகாக விளக்குகிறார். 3. அங்கங்களை காத்தல், தி புரொடெக்டிவ் ஷீல்ட். இதுதான் கவசத்தின் மிக முக்கியமான பகுதி. நம் உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் முருகனின் வேல் காக்க வேண்டும் என்று வேண்டுவது. சிரசை காக்க செவ்வேல் காக்க, என் தலையை சிவந்த வேல் காக்கட்டும். விழி 2 காக்க வேல், என் 2 கண்களையும் வேல் காக்கட்டும். நாசிகை காக்க நல்வேல் காக்க, என் மூக்கினை நல்ல வேல் காக்கட்டும். செவிகள் 2 காக்க செவ்வேல், காதுகளை செவ்வேல் காக்கட்டும். இப்படி பற்கள், நாக்கு, கன்னம், கழுத்து, மார்பு, வயிறு, முதுகு, கைகள், கால்கள் என பாதம் வரை ஒவ்வொரு உறுப்பையும் வேல் கொண்டு அரணாக காக்க வேண்டுகிறார். 4. தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு. பில்லி சூனியம் பெரும்பகை அகல. பொருள்: நம்மைச் சுற்றியுள்ள பொறாமை, தீய கண்கள், திருஷ்டி, பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள் முருகனின் நாமத்தைச் சொன்னாலே ஓடிவிடும். பாம்புகள், தேள்கள் போன்ற விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் மனபயம் நீங்கவும் முருகனின் அருள் துணை நிற்கும். 5. திருநீற்றின் மகிமை. வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்கும் திருநீரணிந்து. பொருள்: வெள்ளிக்கிழமைகளில் முருகனை நினைத்து திருநீர் அணிந்து கவசத்தை படிப்பவர்களுக்கு 16 வகையான பேறுகளும் செல்வம், கல்வி, ஆயுள் போன்றவை கிட்டும். முருகனின் திருநீறு நம் நெற்றியில் இருந்தால் தீவினைகள் நம்மை நெருங்க அஞ்சும். 6. பலன் பெனிஃபிட்ஸ். இந்த பாடலை தொடர்ந்து படிப்பவர்களுக்கு சந்தான பாக்கியம், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை கிட்டும். பொருளாதாரம், வறுமை நீங்கி செல்வம் பெருகும். மன உறுதி, பயம் நீங்கி மிகுந்த தைரியம் உண்டாகும். சஷ்டி கவசத்தின் ஒரு முக்கிய வரி. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இதன் உண்மையான உட்பொருள்: சஷ்டி விரதத்தை முறையாக கடைபிடித்தால் அகப்பை கருப்பை தங்கும், அதாவது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது இதன் இரகசிய பொருள். நிச்சயமாக கந்த சஷ்டி கவசத்தின் இன்னும் சில முக்கிய மற்றும் ஆழமான உட்பொருள்களை இன்னர் மீனிங்ஸ் இங்கே விரிவாக காண்போம். 1. வேலின் மகிமை, தி பவர் ஆஃப் தி ஸ்பியர். கவசத்தின் பெரும்பகுதி முருகனின் வேல் பற்றியே அமையும். வேல் என்பது வெறும் ஆயுதமல்ல, அது ஞானத்தின் அடையாளம். பொருள்: நம் அறியாமை எனும் இருளை நீக்கி அறிவொளியை ஏற்றுவது வேல்.
16 ஆயுதம் பாசாங்குசமும் ஏந்திய முருகனின் வேல் நம்மைச் சுற்றியுள்ள தீய எண்ணங்களை அழிக்கும் ஒரு கவசமாக உருவகப்படுத்தப்படுகிறது. 2 பஞ்சபூதங்களும் முருகனும். இந்த கவசத்தில் முருகனை பல பெயர்களில் அழைப்பார் தேவராய சுவாமிகள். சரவணபவனார் நீரிலிருந்து உதித்தவர். கார்த்திகேயன் நெருப்பால் வளர்க்கப்பட்டவர். இதன் மூலம் நம் உடல் எதனால் ஆனதோ மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அந்த ஐம்பூதங்களையும் முருகன் கட்டுப்படுத்தி நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறார் என்பது பொருள். 3 மந்திரச் சொற்கள் த மிஸ்டிக்கல் சவுண்ட்ஸ். பாடலின் நடுவே வரும் சில வரிகள். ரிரி 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 ரிங்காரமாக, ரிதி 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 ரிங்காரமாக. விளக்கம்: இவை வெறும் சொற்கள் அல்ல, இவை பீஜாட்சர மந்திரங்கள். இந்த ஒலிகளை நாம் உச்சரிக்கும்போது நம் உடலில் உள்ள சக்கரங்கள் சக்ராஸ் தூண்டப்பட்டு நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். இது ஒரு வகையான ஒலி சிகிச்சை சவுண்ட் தெரப்பி போன்றது. 4 எதிரிகள் யார்? ஹூ ஆர் தி எனிமீஸ்? கவசத்தில் பகைவர் என்று குறிப்பிடப்படுவது வெறும் வெளி மனிதர்களை மட்டுமல்ல, உள்பகைவர்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், ஆசை, கோபம், பேராசை போன்றவை. இந்த 6 உட்பகைவர்களையும் அழித்து மனதைச் சுத்தப்படுத்துவதே சண்முக கவசம் நமக்குச் செய்யும் பெரும் உதவி.